வந்து அண்டி இருக்கிறான். அங்க இருந்து ஃபர்ஸ்ட் அக்பருல்லா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறான். இப்ப நான் அவனை பார்க்கவா உங்களோட பார்க்கவா? உங்க திருமணத்தையும் பார்க்கணும்ல, உங்க பக்கத்துல தானே வந்து மன்னிப்பு கேட்கிறான். என்ன தந்திரம் கத்து கொடுத்தா? நீ நேரடியா என்ன முன்னோக்கினால் என்னுடைய ஏனைய சிபாத்துக்கள் முத்தஜல்லி ஆயிடும். என் ரசூலுடைய வாசலுக்கு வந்தா அங்க கருணையே கருணை தான், நான் ரஹீமா தான் இருப்பேன். இருக்கா இந்த ஆயத்து இல்லைங்க? வல்லவ அன்னஹும் இல்லாலும் அம்புசம் ஜாவுக்க உங்கள்கிட்ட வட்டான் ரசூல். இப்ப உங்க உம்மத்து மன்னிப்பு போயிட்டா நீங்க சும்மாவா இருப்பீங்க? ரசூலும் சேர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவன் அல்லாஹ்வை எப்படி பெற்றுக் கொள்வான்? லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. நாமே தாக்கீத் ஆயி திட்டவட்டமாக அல்லாஹ் பெற்றுக் கொள்வான். இப்ப பாவம் செஞ்சவங்க எங்க போகணும்? ரசூலுல்லாஹ் அஷ்ரஃப் அலி மௌலானா தஃப்சீர் எழுதிட்டா ஜாவுக ஃபில் மதீனா அல்லாஹ் சொல்ல இல்லை, நீ பயந்துடாத. ஹர் ஜகா ரசூல் ஹை வஹீ से मुतवज्जिह. அவங்களோட வஹாபின்னு சொல்றான். என்ன அல்லாஹ் जाऊका फिल मदीना खैर से अल्लाह हकीकत मोहम्मदी हर जगह है, तो वहीं से रुजू हो जा. நீ எப்போ பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாலும் ரசூலுல்லாஹ் கூட சேர்த்துக்கு. அவங்கள்ட்ட அன்னிக்கிட்டு கேளு. என்ன உனக்காக ஒன்னு மன்னிக்க விட்டா அவங்களுக்காக ஒன்னு மன்னிச்சிடும். அவங்க முகத்துக்காக. कैसी उम्मत में आए, कैसे खुशनसीब. உங்களை நிக்க வச்சு நானே பேசுறேன். மணி ஒன்றாயிடுச்சு. இன்னும் 20 நிமிஷம் போல, 1:30 மணிக்கு தான் புரியும். அவனுடைய கலாவை யாரும் கட்ட முடியாது. காரணம் அதெல்லாம் தீர்க்கப்பட்டது. செய்யப்பட்டவனாயிருக்கும் கிறிஸ்தியாரி மா கல்லாஹு ரப்புஹு. அவனுடைய ரப்பு எதை தீர்ப்பு செய்து விட்டானோ அந்த ஒன்றை எஸ்தியார் செய்வதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதிலே அவன் மஜ்பூராயிருக்கும். வேற வழியே இல்லை. அண்ணல் ஹக்க மஜ்பூரன் கிறிஸ்தியாரின் ஆரபி வஹல்பிஹி பிஇல்மிஹி தாபிஇ. அண்ணல் ஹக்க ஹக்கு தாலா மஜ்பூரன் கிறிஸ்தியாரின் ஆரபி, கிறிஸ்தியாரின் அகிலத்தை தேர்ந்தெடுப்பதில் எஸ்தியார் செய்வதிலே அவன் மஜ்பூராயிருக்கும். அதை படைப்பதிலே மஜ்பூராயிருக்கும். அவனுடைய தாபியான இன்மை, அதாவது ஹக்தாருடைய இன்மை உள்ள அந்த இன்மை தாபியானதை கொண்டு அவன் மஜ்பூராயிருப்பான். அவன் எதையும் தானா எஸ்தியார் செய்ய அவனுடைய இன்மை உள்ளதை அதுவும் தாவி செய்யும். அப்ப ஃபகீர் ரிவாயத் செய்யல, அது ஹாபிர ரிவாயத்தே இல்லைங்களா? இல்ல நீங்க அதை வெளியில சொல்றதுக்கு பயப்படுவீங்களா? யாரும் முடிச்சுட்டு ஆட்டி எந்த கிதாபு எங்க இருக்கு? இருக்கிற கிதாபு தான் இருக்குன்னு சொல்லி तुम बोलते नहीं अल्लाह ताला कभी शेख से कहलवाती. अल्लाह शेख में मुतजल्ली आगे अल्लाह ताला சொல்ல வச்சது. அதனால நீங்க கேட்காத செய்தின்னு நினைக்கிறோம். வல்லவர்ணம் இந்தலம் அம்புசம்க்கு அஷ்ரஃப் அலி சாஹிப் எழுதுறார். ஜாவுக ஃபில் மதீனான் கைர் செய்த அல்லாஹ் உஷாராய்க்க. ஹகீகத் முஹம்மதி எல்லா இடத்துலயும் இருக்கு. நீ எப்போ இஸ்திக்பார் செஞ்ச ரசூலுல்லாஹ் சேர்த்துக்க. அவங்கள்ட்ட அண்டிக்கிட்டு இஸ்திக்பார் செய். குல்லு ஷை மின் நூர் இல்ல, நாம ரசூலுல்லாஹ்வுடைய நூறு ஜுஸே நூரை கொண்டு தானே இருக்கிறோம். அந்த இதராக செஞ்சுட்டு நீ மன்னிப்பு கேடல. நம்ம முகத்துக்காக மன்னிக்காதே, அந்த முகத்துக்காக. லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. இதுதான் சூத்தியாருடைய சொல்லா இருக்கும். அல் குல்லு பில் குல்லி மர்பூத்துன் வ மஜ்பூருன் ஃபி காலபில் இக்தியாரி. அல் குல்லு பில் குல்லி மர்பூத்துன். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை கொண்டு சம்பந்தப்படுத்தப்பட்டதா இருக்கும். ஒன்று ஒன்றை கொண்டு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளதா இருக்கும். மஜ்பூரன் ஃபீ காலபில் இக்தியாரி. இக்தியாரியுடைய அந்த இக்தியாருடைய அந்த தோற்றத்திலே மஜ்பூரா இருக்கும்.
حرم مكة أمين من قتل نفسه. யார் மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே நுழைந்தாரோ அவர் தான் கொலை செய்யப்படுவதை விட்டும் அச்சம் தீர்ந்தவராக ஆகிவிட்டார். அதாவது மக்கா மாநகர்ல ஹரம் ஷரீஃபுக்குள்ள யாராவது ஒருவர் நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அவரை கொலை செய்வதோ அவருக்கு ஏதாவது உபத்திரவங்கள் செய்வதோ யாருக்கும் ஹராமாக இருக்கிறது. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ளால் இருக்கக்கூடியதை எந்த ஒரு தொந்தரவோ எதுவுமே செய்ய முடியாது. அதை சொல்லி காட்டி சொல்றாங்க, யார் ஹரம் ஷரீஃபிலே மக்காவுடைய ஹரம் ஷரீஃபிலே நுழைந்து விட்டாரோ அவர் தான் கொலை செய்யப்படுவதை விட்டும் அச்சம் தீர்ந்தவராக நிம்மதி பெற்றவராக ஆகிவிட்டார். வமன் தஹல ஹரமல்லாஹி அல்லதி ஹுவ ஹாதிஹி தாயிரத்துல் ஹக்கானியத்து. யார் அல்லாஹ்வுடைய ஹரமிலே நுழைந்து விட்டாரோ, அதாவது அல்லாஹ்வுடைய ஹரம் என்று சொன்னால் ஹக்கு தாலாவுடைய தாயிராவாக வட்டமாக இருக்கக்கூடிய ஹக்கிலே அல்லாஹிலே யார் நுழைந்து விட்டாரோ அமீன மின் ஹலாக்கில் அபதி, நிரந்தரமான அழிவை விட்டும் அவர் அச்சம் தீர்ந்தவராக ஆகிவிட்டார். ஆமீன் ஆமீன். பலஹு ஹுஸ்னுல் ஹாத்திமா, அவருக்கு அழகிய இறுதி நன்முடிவு இருக்கிறது. வைன்னமா யுகாஃபு சூல் ஹாத்திமதி, தீய முடிவை பயப்படப்படுவதெல்லாம் அலாமன் ஹுவ கார். அப்ப நல்ல முடிவு என்று சொன்னால் ஈமானோடு நாம் கரை சேர்வது. தீய முடிவு என்று சொன்னால் ஈமான் இல்லாமல் ஆகுவது, ஈமானை இழந்து போகுவது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய முடிவை நன்முடிவாக ஆக்குவானாக. வைன்னமா யுகாஃபு சூல் ஹாத்திமதி, தீய முடிவை பயப்படப்படுவதெல்லாம் அலாமன் ஹுவ ஹாரிஜுன் அனித் தாயிரத்தி, ஹக்கு தாலாவுடைய அந்த தாயிராவை விட்டும் யார் வெளியிலே இருக்கிறானோ அவனுக்கு தான் கெட்ட முடிவை, அதாவது ஈமான் இல்லாமல் போகக்கூடிய முடிவு அவன் மீதுதான் அதை பயப்படப்படும். அப்ப அல்லாஹு தாலாவுடைய தாயிராவில் ஹக்குடைய தாயிராவில் அல்லாஹுவில் யார் நுழைந்து விட்டார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான நிம்மதி இருக்கிறது. அவர் செல்லும் போது இறுதியான நன்முடிவோடு ஈமானோடு கரை சேரக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் தந்தருள் புரிவானாக. யார் நாமும் அந்த தாயிரத்துல் ஹக்கானியாவில் நுழைந்து கொள்வோமாக. யார் அந்த தாயிரத்துல் ஹக்கானியா ஹக்குடைய அந்த தாயிராவை விட்டும் யார் வெளியாகி விட்டாரோ அவரின் மீதுதான் கெட்ட முடிவை, அதாவது ஈமான் இல்லாமல் கரை சேரும் முடிவை பயப்படப்படும். இன்னும் ஹக்குடைய தாயிராவை விட்டும் வெளியாக இருப்பவர் அவர் மனோ இச்சைக்குரிய அந்த நப்சுடைய பாலைவனத்திலே சுற்றியவராக அதிலே மேய்ந்து கொண்டிருப்பார். அல்லாஹ் பக்கம் வரமாட்டார். அவர் நல்ல காரியங்கள் பக்கம் வரமாட்டார். நப்சுடைய இச்சைகளிலே மூழ்கி இருப்பார், தட்டழிந்து இருப்பார். எப்படி தனியாக செல்லக்கூடிய ஆட்டின் மீது அந்த ஆட்டை ஓனாய் சாப்பிட்டு விடும் என்பதாக பயப்படப்படுகிறதோ அதே போன்று அல்லாஹ்விலே நுழையாமல் ஹக்குடைய தாயிராவிலே வராமல் ஹக்குக்கு வெளியிலே இருக்கக்கூடியவரின் மீதும் பயப்படப்படும். அவர் நஃப்ஸுடைய மனோ இச்சைகளில் அதிலேயே லைத்தவராக அதிலேயே தட்டழிந்தவர் இருப்பார். وَأَمَّا مَنْ دَخَلَ هَذَا الْحِصْنَ الْحَصِينَ بِالرِّيَاضَاتِ الرُّوحَانِيَّةِ, யார் இந்த கோட்டையிலே ரூஹுடைய ரூஹானியத் சம்பந்தமான பயிற்சிகளை கொண்டு இந்த கோட்டையிலே யார் நுழைந்து விட்டாரோ ஃபஅமின அம்னன் அபதியா, அவர் அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும், அவர் நிரந்தரமான நிம்மதியாக அவர் நிம்மதி பெற்று விட்டார். அப்ப ஹக்கு தாலாவுடைய அந்த கோட்டையில ஹக்கு தாலாவுடைய அந்த தாயிரா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு ஹிஸ்னி, லா இலாஹ இல்லல்லாஹு ஹிஸ்னி, மன் தகல ஹிஸ்னி அமின மின் அதாபி,
லா இலாஹ இல்லல்லா என்னுடைய கோட்டை, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய என்னும் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையில் யார் நுழைந்து விட்டாரோ அவர் என்னுடைய அதாவை விட்டும் அச்சம் தீர்ந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அதுதான் இங்க சொல்றாங்க, ரூஹானியத்தான பயிற்சிகளை கொண்டு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த தாயிராவில் அந்த கோட்டையில் யார் நுழைந்து கொள்வாரோ அவர் நிரந்தரமான நிம்மதியாக அவர் நிம்மதி பெற்று விடுவார். நாம் கடந்த 15 இரவுகளாக அந்த கோட்டையில் இருந்து நுழைந்து வாழ்வதற்காகத்தான் முயற்சி எடுத்திருக்கிறோம். நாம் கடந்த 15 நாட்களாக இந்த 16வது இரவு அந்த கோட்டையில் நுழைந்து பயிற்சி எடுப்பதற்காக வேண்டிதான் இருந்து கொண்டிருக்கிறோம். தாயிரத்தில் ஹக்கானியாவில் இருந்து ஷாவனும் நமக்கு ஆசை. அல்லாஹு தஆலா அதை நமக்கு சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பானாக. இந்த தாயிரத்தில் ஹக்கானியாவுக்கு வெளியில மனோ இச்சைகளுடைய கேளிக்கைகளில் மூழ்கி தட்டழிந்து ஈமானை இழந்து சாகிறார்களே, அந்த விதமான மௌத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஃபலஹுல் பஷாரத்து ஃபித் துன்யா பிஹுஸ்னி ஹாத்திமதிஹி மஅல் ஈமான். அப்படி யார் அந்த கோட்டையிலே லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கோட்டையிலே யார் நுழைந்து விட்டாரோ அவருக்கு இந்த உலகத்தில் ஈமானுடன் செல்லக்கூடிய நல்ல முடிவு இருக்கிறது என்ற சுப செய்தி அவருக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே ஈமானுடன் கடை சேரக்கூடிய நன்முடிவு அவருக்கு இருக்கிறது. ஆகிரத்தில் மறு உலகத்திலே பொதுவாக நரகத்திலே விட்டும் முத்தலகான பொதுவான விடுதலை அவருக்கு கிடைக்கிறது. நரகத்திற்கு செல்லவே மாட்டார். நரகத்திற்கு அவர் செல்லவே மாட்டார். நரகத்தினுடைய முகத்திலே அவர் முழிக்க மாட்டார். அந்த மாதிரியான விடுதலை அவருக்கு மறு உலகத்திலே கிடைக்கிறது. அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும். கமாத்தி வயன்னாலி குல்லி முஸ்லிமின் இன்னும் வயன்னாலி குல்லி முஸ்லிமின் முஸ்லிமத்தின் முஸ்லிமின் في كل ليل دعوة مستجابة له لكل مسلم دعوة مستجابة. وفي مفهوم پورا ہوتا ہے وإن لكل مسلم رمضان ஒரு துவாங்க தாவத்தும் முஸ்தஜாபா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துவா கேட்டாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு துவா அல்லா கபூல் செஞ்சாங்க. கமாஃபி கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சொல்லிலே அவன் சொல்லி இருப்பதை போல, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகிறார்களோ, சும்ம இஸ்தகாமு பிறகு ரப்பு எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதிலேயே ஸ்திரமாக நிரந்தரமாக அதிலே சரிபாடாக யார் இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களின் மீது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அப்ப இங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கா, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா இல்ல, சும்ம இஸ்தகாமு. ரப்புன்னா என்ன விளக்கம்? ரப்பு என்றால் ஷைஏ நாகிஸ், அதாவது குறைபாடுள்ள வஸ்துவை, இல்லாத வஸ்துவை அல்லாஹ் தஆலா வஜூது கொடுத்து அதை கொண்டு வந்து அதை சரிபடுத்தும் காலமெல்லாம் அதற்கு தேவையான அனைத்தையும் சன்னம் சன்னமாக கொடுத்து அதனுடைய உச்சகட்டத்திற்கு அதை எத்தி வைப்பவன் ஷைத்தானுக்கும் அல்லாஹ் ரப்பு. ஷைத்தானுடைய இக்திலாபடி அவனுடைய உச்சகட்டத்திற்கு அவனை சேர்த்து வைத்து விட்டான் அல்லாஹ். அதனால சைத்தான் லானத் வந்தது அல்லாஹ் தஆலா வர்ணிக்கலாம்.
ரப்பி அம்பர் நீ இல்ல யோகிவா அல்லாஹ் எழுதுறான் துவாக்கிறது சைத்தான் கத்துனா சபுத்திட்டா பகுதி பையன் அதை கருதி வந்து விட்டான். அதற்கு பிறகு அவன் என்ன ரஜியமா போனாலும் வேற ரப்பு இல்ல மாடிப்போ சாப்பிட்டு மாடிப்போ தெரிஞ்சவன் அல்வழியா தானே இருந்தான். அதனால ரப்பின்னு அந்த ரப்பின்னு சொன்ன ஒரு பாசத்துக்காக இந்த நிலையிலையும் மருந்து என்ன ரப்புன்னு சொல்ல நான் தான் ரப்பு. இப்ப அவன் துவாவை கபூச்சி இன்னக மினல் முந்தரின் இலா யௌமில் வக்தில் மஅலூம். நீ கேட்கிற அளவு முடியாது. இலா யௌமி யுபாசுன்னா முடியாது. ஒரு குறிப்பிட்ட அப்ப யார் இந்த மாதிரி இல்லாமையில் இருக்கக்கூடிய வஸ்துவை அல்லாஹு தாலா தன்னுடைய உஜூதிலே கொண்டு வந்து சன்னமான முறையில் அதை தேவைப்படும் போது சன்னமான முறையில் அதை வளர்த்தி அதனுடைய உச்சகட்ட நிலைக்கு கடைசி நிலைக்கு கொண்டு சேர்த்துபவன் தான் ரப்பாக இருக்கிறான். எறும்புக்கும் ரப்பு அல்லாஹ் தான், யானைக்கும் அல்லாஹ் ரப்பு தான், வானங்களுக்கு ரப்பி சமாவாதி வல்லரது வானங்கள் ரப்புல் அர்ஷில் அலீம் அர்ஷே அலீம். நாம ரப்புன்னு சொன்னோம்னு சோறு தண்ணி காசு போனோம், சோறு தண்ணி காசு போனோம், சரீரமா பதிலிச்சா சோறு தண்ணி காசு போனோம், சோறு தண்ணி காசு போனோம். ரப்புன்னு சொன்ன உடனே இதான் வரும் கஷ்டம். வானத்துக்கு சோத்தாக்கி அவிச்சு போடுறாங்க, அரிசிக்கு தாக்கி பிரியாணி கொடுக்குறாங்க. ரப்புன்னு சொன்னாமா நமக்கு யாபம் வர்றதுன்னா சோறு தண்ணி காசு போனோம், வீடு வாசல், இதான் ரப்பு. ये रब है, बाकी का रब कौन है? மற்றவர்களுக்கு ரப்பு யாரு? ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்க? அடுத்து சொல்லு. அப்ப அன்பர்களே ஷைய நாகீஸ காமிலாகிற சிபத்துக்கு பேர் ரூபியா. இந்த ரப்ப அல்லாஹ். அப்ப ஷைய நாகீஸை குறைபாடுள்ள வஸ்துவை காமிலாக்குபவன், அதனுடைய பரிபூர்ணமான நிலை ஒவ்வொரு வஸ்துவையும் அதனுடைய உச்சகட்டத்திற்கு கொண்டு சேர்ப்பவன் தான் அல்லாஹ். அன்பர்களே அதனால ரபூபியத்துல மராத்திபுகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு வகையில சத்தியம் செய்யும்போது, அல்லாஹ் தஆலா ஒரு வகையில சத்தியம் செய்யும் போது பெருமானார் நபி பெருமானாரை பார்த்து லா யுமினு حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. क्या बोलती है? फला व रब्बिल आलमीन क्यों नहीं बोले? फला व रब्बिक रब्बुடைய மானமா அல்லாஹ் தஆலா வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அர்ஷ அலீமுக்கு அல்லாஹ்வுடைய ருபூபியத்துடைய ஃபைதான் இருக்கு. அவ்வளவு நமக்கு தேவையா? யானைக்கு ருபூபியத்துல எவ்வளவு பங்கு தேவை, அவ்வளவு எறும்புக்கு தேவையா? இப்ப காயினாத்துல கைமுல் கலாயிக் யாரு? ஆக அல்லாஹ்வுடைய ருபூபியத்தில் உயர்ந்த மர்த்தபா சர்க்கார் கூட அதனால்தான் அல்லாஹ் சர்க்காரே பார்த்து உமது ரப்பின் மீது சத்தியமா இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கி மூக்க தீமா சஜரபை தங்களிடையே ஏற்படக்கூடிய சச்சரவுகளுக்கு ஹக்கம் நியாயாதிபதியாக உங்களை இவர்கள் ஏற்காதவரை, உங்களுடைய தீர்ப்புக்கு அடிபணியாதவரை يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت. நீங்க செய்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது அவங்க கல்வில ஹரஜம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிலைக்கு இவர்கள் ஆகாத வரைக்கும் பலா ரப்பிக உமது ரப்பின் மீது சத்தியம் ஈமான் சத்தியம் செய்து இருக்கு. சத்தியத்துடைய அர்த்தம் என்ன? இல்லாம பண்ணான்னு வல் அஸ்ரி வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். வல் அஸ்ரி இங்க கொண்டு முலாது அசர் நேரத்தின் மீது சத்தியமாக. அசர்னா பொதுவாக காலத்துக்கு சூஃபியாக சொல்றாங்க
தந்தி உடனே இந்த தஸ்பியை தனிப்படுத்திட்டு இருக்குன்னு இந்த என்னுடைய தஸ்பியின் மீது சத்தியமா என்ன அர்த்தம்? நான் சொல்றது உண்மைக்கு மாற்றமான செய்தியா இருந்தால் இதை நான் இழந்துடுறது. தன்றியிலே இருந்த தஸ்மியை தேவையில்லை. அப்ப எனக்கு தஸ்மி வேணும் தானே குழந்தைக்கு அகபத்து தஸ்மி இருக்குல்ல குழந்தைக்கு இல்ல இந்த தஸ்மியை நான் விட மாட்டேன்ல. அதனால அந்த தஸ்மியின் மீது சத்தியம் செய்யலாம். அந்த அர்த்தம் என்ன? மை கோஜாவும் நான் இந்த தஸ்மியை இழந்து விட கூட தயாரா இருக்கிறேன். என்னுடைய சொல்றது தாக்கி செய்யறது என்ன? இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர். மனிதன் இன்சான் நஷ்டத்துல தான் இருக்கிறான். இப்ப ஈமான இந்த ஆயத்து இந்த சின்ன சூறா நெஞ்சில சுமந்தனா இந்த மனுஷன் இந்தியா ஜெர்மன்காரன், இன்சான் தான் அமெரிக்கன் தான். என்ன இருந்தாலும் மனுஷன் கெட்டிக்காரன் ஜப்பான் தான். लफी खुसर में अल्लाह बोल रही खत्म खा के अपनी शान तशबी की खत्म। जमान जमान बोले तो क्या है भाई? शान तशबी से जमाना है, शान तशबी की खत्म। क्या माने? ताकि मैं तशबी से फल तंजी में रह जाऊं। तशबी बिट्टू बिट्टू ना तंजी नहीं मिले अल्लाह सत्य इनको इधर क़यास वक़िस अल्लाह फला व रब्बिक நீ யாரு? லவ்லாக லமா கலக்குல் அஃப்லாக். உங்களை படைக்கிறது நோக்கம் இல்லைன்னு சொன்னா அஃப்லாக படைச்சிருக்க மாட்டேன்.